ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரகல்யாஸ் லைஃப் ஸ்டைல்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வெயிட் லாஸ் பவுடர் வந்து நம்ம வீட்டிலே எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கிச்சனில் இருக்கிற பொருட்களை வச்சே இதை ஈஸியாக பண்ணிடலாம். இந்த பவுடரை முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் 3 டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை நம்ம சிம்லையே வச்சுக்கணும். எப்போவுமே வச்சுட்டு இதை வந்து நல்லா வறுக்க ஆரம்பிக்கலாம். அதாவது வெந்தயம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுக்கலாம். ஏன் இந்த பொருட்களையெல்லாம் நம்ம வறுத்துட்டு சேர்க்குறோம்னு சொன்னால், அந்த பொருட்களில் வந்து ஒரு ஈரத்தன்மை இருக்கும். அது போனால் தான் நம்ம வறுத்து அது பவுட்ரு பண்ணி நம்ம பேக் பண்ணி வைக்கும்போது அது கெட்டு போகாமல் இருக்கும். அது வறுக்கிறதுனால அதில் இருக்கிற சத்துக்கள் கண்டிப்பாக கம்மியாக குறைய போகிறதில்ல. அதனால் நீங்கள் அதை வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எத்தனை ஸ்பூன் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்துட்டு பக்கத்துலேயே ஒரு பிளேட் வச்சு அந்த பிளேட்டில் வந்துட்டு இதை நம்ம மாற்றி வச்சுக்கலாம், அதோட சூடு ஆறுற வரைக்கும். இப்போ நம்ம 3 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தையும் நம்ம மெதுவாக இளம் சூட்டில் வந்துட்டு கருகாமல் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்கை நம்ம எப்போ குடிக்கணும்னா, நம்ம காலை உணவு எடுத்துக்கிட்ட பின்னாடி, அதாவது டிஃபன் சாப்பிட்ட பின்னாடி இந்த பவுடர் மூலம் நம்ம ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணி குடிக்கணும். இது வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டியதில்லை. இது குடிக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் கரைஞ்சி நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய ஜீரண சக்தியவும் இது வந்து அதிகரிக்கும். கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ட்ரிங்கை ரெடி பண்ணி குடிக்கிறதன் மூலம் அவங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஜீரகத்தையும் நல்லா வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அந்த சூடை ஆற வைக்கலாம். அப்புறம் வந்து 3வதாக வந்துட்டு நம்ம மல்லி விதைகள், அதாவது கொத்தமல்லி விதைகள் வந்துட்டு நம்ம 3 டீஸ்பூன் போட்டு இளம் சூட்டில் நல்லா வறுக்க ஆரம்பிக்கலாம். இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்கை நம்ம குடித்தா மட்டும் பத்தாது. நம்ம கண்டிப்பாக வாக்கிங்கோ அல்லது எக்ஸசைஸோ காலையிலையோ சாயந்தரமோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும். அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச அளவு டயட் ஃபாலோ பண்ணணும். நம்மளோட உணவு கண்ட்ரோலும் ரொம்ப முக்கியம். இது 3ஐயும் நம்ம பண்ணிவிட்டு இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்கையும் குடிச்சிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம உடல் எடை வந்துட்டு சீக்கிரமே குறைஞ்சிரும். டயட்டுன்னு சொன்ன உடனே நம்ம பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து கொஞ்சம் அளவு கம்மி பண்ணி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் காய்கறி அதிகமாக சேர்த்துக்கிட்டு சாப்பிட்டோம்னாவே போதும். இப்போ நம்ம பட்டை சேர்த்துக்கலாம். பட்டை வந்து நம்ம பெரிய பெரிய பீஸாக இருக்கும், அதை நம்ம சின்ன சின்னதாக உடச்சிட்டு அதையும் நல்லா இளம் சூட்டில் நல்லா கருகாமல் அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பட்டையை சேர்த்து அரைக்கும்போது நம்மளுடைய ஜீரணத்தை வந்து நல்லா அதிகப்படுத்தும்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் நம்ம நான்வெஜ் அந்த மாதிரி உணவுகள் சமைக்கும்போது இதை கண்டிப்பாக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நான்வெஜ் சாப்பிடும்போது சில பேர்த்துக்கு வந்து ஜீரணமாகாமல் இருக்கும். இந்த பட்டை, கிராம்பு இது மாதிரி சேர்க்கும்போது நம்மளுடைய ஜீரண சக்தியை வந்து அதிகப்படுத்தும். இப்போது நம்ம சுக்கு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சுக்கை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடும்போது சீக்கிரமே நல்லா வறுத்துடலாம். கடைசியாக நம்ம வந்து விரலி மஞ்சள் சேர்த்து வறுத்து அரைச்சிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் மஞ்சள் பொடி கூட சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம எல்லா பொருட்களையும் வறுத்து எடுத்தாச்சு. இந்த பொருட்களெல்லாம் வறுக்கும்போது முக்கியமாக அதை நம்ம கருக விடாமல் வறுத்து எடுக்கணும். நம்ம பாத்திரத்தில் மாற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பொருட்களோட சூடெல்லாம் நல்லா ஆறின பின்னாடி இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு மாதிரி நைஸாக வர்ற மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம கையில் தொட்டு பார்க்கும்போது அது ஒரு நல்லா நைஸாக இருக்கிறது மாதிரி அந்த பவுடரை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் வந்து ஒரு ஈரப்பதம் இல்லாத ஒரு கண்ணாடி அல்லது சில்வர் பாக்ஸில் போட்டு நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கணும். பிளாஸ்டிக் பாக்ஸில் போடாமல் நம்ம வீட்டில் இருக்கிற எந்த சில்வர் பாக்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, நல்லா டைட்டாக மூடுறது மாதிரி பார்த்து அந்த பாக்ஸில் வந்து இந்த பவுடரை போட்டு நல்லா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது நம்ம வெயிட் லாஸ் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம எப்படி குடிக்கலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த பவுடரை நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதனால் நாங்கள் இந்த பவுடர் தீர நீங்கள் மறுபடியும் இந்த பவுடரை ரெடி பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு டெய்லி கண்டிப்பாக குடிச்சிட்டு வர்றது நல்லது. இப்போது நான் பாத்திரத்தில் இந்த வீடியோவில் காமிக்கிற டம்ளர் அளவுக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன். 1 டீஸ்பூன் வந்து இந்த பவுடர் அதில் சேர்த்து கொதிக்க வைக்கலாம். இந்த 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் தண்ணியாக மாறுற வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க வைக்கணும். இந்த வெயிட் லாஸ் பவுடர் டப்பாலேயே நம்ம ஒரு ஸ்பூனையும் போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இது கொதிக்கும் போதே நல்ல ஒரு ஸ்மெல்லு வரும், மசாலா ஸ்மெல் வரும். இது சில
நமக்கு பார்க்கும்போதே தெரியும் தண்ணி நல்லா கொதித்து ஒரு டம்ளர் அளவுக்கு வத்திருச்சுன்னு. அப்புறம் இதை எடுத்து நல்லா வடிகட்டிட்டு நம்ம வந்து இதை குடிச்சிக்கலாம். சூடாவோ அல்லது ஆற வச்சு கூட குடிச்சிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி குடிச்சிக்கலாம். இப்போ நம்மளோட வெயிட் லாஸ் ட்ரிங்க் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதை வீட்டில் பண்ணி டெய்லி குடிச்சு பாருங்கள். நம்மளால் மற்ற விஷயங்களை பண்ண முடியலன்னா கூட இதை நம்ம டெய்லி குடிச்சிட்டு வருவோம். கண்டிப்பாக ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டாவது இருக்கும் இல்லையா? அதுக்காகவாவது நம்ம இதை பண்ணிட்டு வருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.